தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய குழுவினர் இரண்டாம் கட்டமாக நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், எந்தெந்த பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்? வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்கள்ல கடந்த டிசம்பர் மாதம் கனமழை பெய்தது. இதனால ஏராளமான மக்கள் தங்கள் வீடுகள் உடைமைகள் எல்லாம் இழந்து தவித்து வருகின்றனர். குளங்கள் ஆறுகள்லாம் வாய்க்கால் எல்லாமே உடைப்பு ஏற்பட்டு சேதமடைந்த நிலையில மழை வெள்ளம் பாதித்த இடங்களை மத்திய குழுவினர் கடந்த மாதம் நேரில் சென்று பார்வையிட வந்தனர். ஆனால் மழை வெள்ள நீர் ஏராளமான இடங்களை தேங்கி இருந்த காரணத்தினால முழுமையாக பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில இன்று மீண்டும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு ஆலோசகர் கர்னல் KP சிங் தலைமையிலான 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் தூத்துக்குடி மழை வெள்ளம் பாதித்த இடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள தூத்துக்குடி வந்தனர். அந்த குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து ஒரு குழுக்கள் தூத்துக்குடி மாநகரம் மற்றும் திருச்செந்தூர் பகுதிகளை பார்வையிடுகின்றனர். மற்றொரு குழுவினர் சிறுவைகுண்டம் ஏரல் பகுதியில பாதிப்புகளை பார்வையிடுகின்றனர். அதன்படி சிறுவைகுண்டம் வட்டத்துக்கு உட்பட்ட முரப்பநாடு தாமிரபரணி ஆற்றில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக இந்த நம்ம கூட்டு குடிநீர் திட்டம், அதாவது விருதுநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட இடங்களுக்கு கிட்டத்தட்ட 637 குடியிருப்புகள் இருக்குது. அவங்களுக்கு இங்க இருந்துதான் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. அது முழுமையாக பாதிப்படைந்து இன்று வரை குடிநீர் வளங்கள் இல்லாம இருந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்த மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். அப்புறம் அதனை தொடர்ந்து பேரூர் பகுதியில மழை வெள்ளத்தால இந்த வயல் பகுதிகள் மற்றும் சாலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதையும் அங்கு ஏற்கனவே படங்கள் வாயிலாக அவர்களுக்கு வைத்திருந்தனர். அதையும் பார்வையிட்டு வயல்வெளிகளையும் பார்வையிட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.